குருபெயர்ச்சி பலாபலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பழக்கவழக்கங்களை மாற்றிக்கணும், இல்லை நான் இந்த நபர்களிடமிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி சொல்லலாங்க? தன்னுடைய தப்பை உணர்றதுங்கிறது மகரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்போவுமே. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரிஞ்சதுனாலும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. நான் தப்பு அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்க கரெக்டாக தப்பாங்கிறத கரெக்டாக அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியும். இந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போதுங்க? இந்த குரு பயிற்சியில் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் மகரத்துக்கு என்னென்னா வேலை வாய்ப்பு. நல்ல வேலை கிடச்சிரும். இவ்வளோ நாள் வாங்காத ஒரு சம்பளம் அப்படிங்கிறத நீங்கள் போயிடலாம். இது என் டார்கெட் அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ஒரு லாங் டைம் ஃப்ரெண்டு இருக்கிறாரு, அவருமே பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் 2 பேருமா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன விஷயம் வருமோ, என்ன விஷயம் பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். ஹெல்த் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின் எந்த மாதிரி இருக்க போகுது? காயம் வெட்டு தழும்பு அப்படிங்கிறது மகரத்துக்கு கண்டிப்பாக குரு பயிற்சிக்கு பின் ஏற்படும். திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின் எந்த அளவு சாதகமாக இருக்கு? பையனும் பொண்ணும் ஃபோனில் பேசி அந்த ஃபோன் மூலமாக ஒரு சண்டை அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புங்கிறது மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் அதிகமாகவே இருக்குது. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எந்த அளவு இருக்குங்க? ட்ரீட்மெண்ட் போய் குழந்தை பெற்றுக்கிற அமைப்புங்கிறது யாருக்கு அதிகமாக இருக்குன்னா மகரத்துக்கு இருக்குது. குரு பயிற்சிக்கு பின் ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும்னா எந்த கோயில் நம்ம சொல்லலாம்? இந்த குரு பயிற்சிக்கு பின் மகரம் போய் கண்டிப்பாக வழிபாடு பண்ணிக்கணும். இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்னென்னா, பக்தி பிளஸ் நிலவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனதோட ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ நம்ம குரு பயிற்சி பலாபலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குரு பயிற்சிக்கு மகர ராசியோட ஒரு குணாதிசய மாற்றம் ஏற்படும் அப்படின்னா எந்த மாதிரி வருமா? ஒரு குணத்தில் ஒரு குணநலனில் மகரத்துக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் நிறைய வரும் சார். இவங்க எப்போவுமே கொஞ்சம் ஸ்டேபிளான மைண்ட் செட் உள்ள ஆட்கள் தான். பட் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி குறிப்பாக என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்த நினச்சிட்டு இருக்கும்போதே இன்னொரு விஷயத்த நடத்துறது, இல்லை ஒன்று எழுதிட்டு இருப்பாங்க, டக்குன்னு அதை போட்டுட்டு வேற வேலை பார்க்க போவாங்க. அதே மாதிரி என்ன ஒரு விஷயத்த பண்ணாலுமே அடுத்து இன்னொன்று, ஒரு கதைக்குள் பல கதைங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே போகும்போதே இன்னொரு தாட் ப்ராசஸ், ஒரு வேலையை செய்யும் போதே அதை பாதியில் விட்டுட்டு இன்னொரு வேலைக்குள்ளே போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் அடிக்கடி வெளியில் காட்டி ஃபேமிலி மெம்பர்ஸையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு பின் மகரத்துக்கு இருக்கும். இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுங்கிறது மகரத்துக்கு நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குரு பயிற்சிக்கு பின் மகர ராசிக்காரர்கள் பழமையான விஷயங்களை கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ உள்ள லேட்டஸ்ட் சாங்ஸை கேட்குறவங்க கூட டக்குன்னு 80s பிளேலிஸ்ட்டுக்கு போவாங்க. கிளாசிக்கான ஆன்டிக்கான விஷயங்களை ரசிக்க ஆரம்பிப்பாங்க. வீட்டை கொஞ்சம் அழகாக மாற்ற ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றமும் மகரத்துக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் கண்டிப்பாக நடக்கும். மகர ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும், இல்லை நான் இந்த நபர்களிடமிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி சொல்லலாங்க? தன்னுடைய தப்பை உணர்றதுங்கிறது மகரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்போவுமே. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரிஞ்சதுனாலும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. நான் தப்பு அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்க கரெக்டாக தப்பாங்கிறத கரெக்டாக அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியும். இந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தவங்க மேலே ஒரு ப்ளேமை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன சூழ்நிலையாக வேணாலும் இருக்கட்டும், அந்த ப்ளேமை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். நம்மளுடைய தப்புக்கு நம்ம தான் காரணமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெளியில் கூட சொல்ல வேண்டாம். அமைதியாக உள்ளே வச்சுக்கோங்க. வெளியில் சொல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தான். நம்மளே வெளியில் விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் அடுத்தவங்கள நீங்கள் கொஞ்சம் ப்ளேம் பண்ணாமல் இருங்க. ஏன்னா 2ஆம் இடமான கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால, அடுத்தவங்கள குறை கூறும் பட்சத்தில், நம்ம தப்பா அடுத்தவங்க மேலே போடும் பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளை ராகு ஃபினான்ஷியலாகவே சந்திக்க வைப்பார். என்னடா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் 2மே ஒரே பாவத்தை இயக்கிறதுனால ராகு அந்த இடத்துல இருந்து அதில் ஒரு மைனஸை விடும்போது இன்னொரு இடமான ஃபினான்ஸையும் கொஞ்சம் மைனஸ் ஆக்குறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்பா, பெரியப்பா, சித்தப்பா இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்கக்கிட்ட மகரம் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி. ஏன்னா எப்போவுமே அப்பா அப்படிங்கிற ஒரு ஃபிகருக்கும் மகருக்கும் ஒத்தே போகாது. இவங்க சொல்கிறாங்க, ஏதாவது அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு இந்த டைம் பீரியடில் கேட்டுக்கோங்க. ஆனால் அதை எக்ஸிக்யூட்டோ இம்ப்ளிமெண்ட்டோ பண்ண வேண்டாம். இவங்க கூட எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கொண்டு போய்க்கிறதுங்கிறது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா ராகுவும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால டோட்டல் ஃபேமிலி அப்படிங்கிற சிஸ்டமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு, உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதில் மட்டும் கொஞ்சம் மகரம் இந்த நபர்கள்கிட்ட கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மகர ராசி நேயர்கள் ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போதுங்க? இந்த குரு பயிற்சியில் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் மகரத்துக்கு என்னென்னா வேலை வாய்ப்பு. நல்ல வேலை கிடச்சிரும். இவ்வளோ நாள் வாங்காத ஒரு சம்பளம் அப்படிங்கிறத நீங்கள் போயிடலாம். இது என் டார்கெட் அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஆனால் கூடவே ஜாப் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ நாள் வேலையும் எனக்கு சரியா இல்லை, சம்பளமும் சரியா இல்லை, வேலையிலையும் பிரச்சனை, நான் நிம்மதியாகவும் இல்லைன்னு நீங்கள் இருந்திருப்பீங்க. இப்போ வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, ஜாப் ஸ்ட்ரெஸ் இருக்குது.
அப்போ அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுல கண்டிப்பா பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் நடக்குது. வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு நீங்க வந்து ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்றீங்க அப்படின்னாலுமே, அதுவுமே 100% பாசிட்டிவா அமையும். கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணக்கூடிய மகர ராசி நேயர்களுக்குமே சக்சஸ் அப்படிங்கிறது 100% கேரண்டீட். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றது. அங்க குரு இருக்கிறதுனால, நீங்க 4 பேர ஜெயிச்சு ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்க்குள்ள போயிட முடியும். மகர ராசி நேயர்களுக்கு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த அளவு ஒரு யோகத்த தரும் மேம்? ஸோ பிசினஸ், வேலை இந்த 2லயுமே வந்து குரு வந்து பாசிட்டிவா தான் இருக்கிறாரு மகரத்த பொறுத்தவரைக்கும். பிசினஸ நீங்க எலாபரேட் பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், புது பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஃபாக்ட் பார்ட்னர்ஷிப் கூட வச்சுக்கலாம். ஏன்னா மகரத்துக்கு புதன் வந்து ஃப்ரெண்ட்லி பிளானட் தான். பார்ட்னர்ஷிப்புக்கு காரகமான கிரகம் யாருன்னா புதன். அப்போ உங்களுடைய ஒரு லாங் டைம் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அவருமே பிசினஸ்ல இன்ட்ரஸ்டட் அப்படின்னா, நீங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன விஷயம் வருமோ, என்ன விஷயம் பிடிக்குமோ அத பண்ணுங்க. புதுசா ஒரு தொழில், தெரியாத தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா அதுல பிரச்சனை வரும். ஸோ இந்த அமைப்புகளோட உங்களுக்கு ரொம்ப நாள் தெரிஞ்ச நபர்களோ, ஃப்ரெண்ட்ஸோட உங்களுக்கு தெரிஞ்ச தொழில நீங்க தொடங்கும் பட்சத்துல, குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ப்ராஃபிட்டையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். மகர ராசி நேயர்களுக்கு வந்து திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி பண்ணி எந்த அளவு சாதகமா இருக்குங்க? ஸோ திருமண யோகம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு. கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும். ஆனா, கல்யாணம் ஆன புதுசுலயே தம்பதிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ புரிதல், விட்டுக் கொடுத்தல் அப்படிங்கிற 2 விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். வீட்ல உள்ள பெரியவங்க யாரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வராம இருக்கிறதுங்கிறது நல்லது. கல்யாணமான தம்பதிகள் இடையே கூட ஒரு ஒற்றுமை குலைவு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2ல ராகு இருக்கிறாரு. என்ன பண்ணுவார்ன்னா, பேசி பேசி பிரச்சனைய பெருசு பண்ணிருவாரு. இப்ப மகர ராசியில அந்த குரு பயிற்சிக்கு பின் என்ன ஆகும்னா, ஒரு கல்யாணம் ஆக போற பொண்ணு, மாப்பிள்ளை பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஃபோன் கம்யூனிகேஷன் மூலமா 2 பேருக்கும் சண்டை வந்து, அது ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். கிட்டத்தட்ட அந்த கல்யாணமே ஸ்டாப் ஆகுற அளவுக்கு கூட இது கொண்டு போய் விட்டுரும். அப்போ வார்த்தைகள்லயும், நீங்க குடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ்லயும் கவனமா இருங்க. ஏன்னா இந்த டைம்ல நீ சொன்னல்ல, இப்படி இருப்பேன்னு நீ சொன்ன. ஆனா நீ அப்படி இல்ல. இப்படிதான் இவங்களுக்குள்ள பிரச்சனையே வரும். ஏன்னா ராகு 2ல இருக்கிறதுனால இவங்க சக்திக்கு மீறின கமிட்மெண்ட்ட தனக்கு அறியாம குடுத்துருவாங்க. ஸோ குடுக்கக்கூடிய வார்த்தைகள்லயும், பேசக்கூடிய விஷயங்கள்லயும் மகரம் வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பண்ணி எந்த அளவு சாதகமா இருக்கு? ஸோ பையனும் பொண்ணும் ஃபோன்ல பேசி, அந்த ஃபோன் மூலமா ஒரு சண்டை வந்து, அது பெரிய பிரச்சனையாகறதுக்கான வாய்ப்புங்கிறது மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் அதிகமாவே இருக்கு. ஏன்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத குறிக்கிற 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகும்னா, ஃபோன் கம்யூனிகேஷன், டெக்னாலஜி, ஒயர்லெஸ் அப்படின்னாலும் அது ராகு தான். அப்போ கிளியர் கட்டா இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, டெலஃபோன் கம்யூனிகேஷன் மூலமா, இன்டர்நெட் கம்யூனிகேஷன் மூலமா வில்லங்கம் அப்படிங்கிறத குடும்பத்துக்குள்ள, அதாவது கணவன் அண்ட் மனைவியாக போற பசங்களுக்குள்ள குடுக்கறதுக்கான வாய்ப்புங்கிறது 100% பாசிபிள். அப்போ நீங்க அந்த பேச்சுல கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப லாங் டைம் பேசுறது, ரொம்ப இன்வால்வ் ஆகுறது, அப்படி இருப்பாளோ, இப்படி இருப்பாளோன்னு இப்பவே நீங்க அவங்கள டியூன் பண்ண ஆரம்பிக்கிறது, இந்த மாரியான விஷயங்கள தவிர்த்துக்கோங்க. கணவன் மனைவியாவே இருந்தாலுமே ஒரு ஒற்றுமை குலைவு அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2ல ராகு இருக்கிறதுனால. ஸோ பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கிறதுங்கிறது மகரத்துக்கு ரொம்ப நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில எந்த அளவு இருக்குங்க? ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ நெறைய கப்பிள்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் இப்போ இந்த வருஷத்த இந்த குரு பயிற்சிய பொறுத்தவரைக்கும், ட்ரீட்மெண்ட் போய் குழந்தை பெத்துக்கிற அமைப்புங்கிறது யாருக்கு அதிகமா இருக்குன்னா, மகரத்துக்கு இருக்கு. ஏன்னா எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத குரு குடுப்பாரு. 6ஆம் இடம்ங்கிறது கடன், நோய் எதிரி. ஒரு நோய் வரணும்னா எல்லாருக்கும் நோய் வராது. எல்லாரும் அந்த அளவுக்கு ஒண்ணும் வீக்கா இருக்க மாட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள ஸ்பெண்ட் பண்ண வைப்பாரு குரு. அதுதான் இதுக்கு இன்டைரக்ட்டான மீனிங். அப்போ கப்பிளா இருக்கிறீங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயி, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து, ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கான ஒரு யோகம் தான் இருக்கு. ட்ரீட்மெண்ட்டுக்கு போக, ஹாஸ்பிட்டலுக்கு போக மகரம் கொஞ்சம் பயப்படும். அத கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு, தயவு செஞ்சு போய் என்ன பிரச்சனைன்னு பார்த்து கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மகர ராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது வந்து இந்த குரு பயிற்சிக்கு பண்ணி எந்த மாரி இருக்க போகுது? எப்பேற்பட்ட நோயெல்லாம் வர்றக்கான வாய்ப்புகள் இருக்கு? அது எந்த மாரி நோய்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க? காயம், வெட்டு, தழும்பு அப்படிங்கிறது மகரத்துக்கு கண்டிப்பா குரு பயிற்சிக்கு பின் ஏற்படும். ஸோ, அப்ப ஷார்ப்பான விஷயங்கள ஹேண்டில் பண்ணும்போது, நெருப்பு பக்கத்துல நிக்கும்போதும் கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி முட்டி, தொடை பகுதிகள், தைஸ் அண்ட் நீஸ்ல வந்து சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு மசில் கிராம்ப்ஸ் வர்றது, முட்டில பிடிச்சுக்கிறது, இல்ல கொஞ்சம் வயசானவங்களா இருந்தா முட்டி தேய்மானம், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மகரம் ஆட்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால, இந்த 2 விஷயங்கள்லயும் குரு பயிற்சிக்கு பின்னாடி மகரம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பொதுவாவே 6ஆம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருக்கும்போது, உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மெத்தக் கெடும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. அப்போ அது மாறும். உங்களுடைய லக்னப்படி பலன் மாறும். உங்க 6ஆம் இடம் எப்படி இருக்கு, உங்க சனி எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து பலன் மாறும். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி அதிகப்படியான ஒரு ஹெல்த் இஷ்யூவ குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறதுனால, இப்போத்திலிருந்தே உடல்நிலையில நெறைய அக்கறையோட மகரம் இருக்க வேண்டியது அவசியம். மகர ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நீண்ட நாட்களாவே இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த அளவு கடன் அடைப்பதற்கு சாதகமா இருக்குங்க?
மகரம் புது கடன் வாங்குறதுக்கு தான் குரு பயிற்சி சாதகமா இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்திருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா கடன் வாங்க வைப்பாரு. குருங்கிறவரு ஒரு பிரம்மாண்டமான கிரகம். மேக்னெட்டிக் ஃபீல்டு குருவுக்கு அதிகம் உண்டு. ஒரு பெரிய பிளானட் தான். குரு வந்து குட்டி பிளானட்லாம் கிடையாது. புதன் அளவுக்கு சின்ன கிரகம்லாம் கிடையாது. குருவுடைய சுற்றளவு ரொம்ப பெருசு. அப்போ குரு எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அத பெருசா தான் ஆக்குவாரு. விரிவு தான் படுத்தி விடுவாரு. அப்ப கடன் அதிகமா வாங்குறதுக்கான ஒரு அமைப்புங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல ஒரு நல்ல நோட் என்னன்னா, அந்த கடன் வந்து சுப கடனா இருக்கும். ஒண்ணு வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குவாங்க, அல்லது ஒரு கார் வாங்குவாங்க, இல்ல ஒரு லேண்ட் வாங்குவாங்க. அப்போ நீங்க ஒரு சுப விஷயத்துக்கு இந்த கடனை நீங்களா முன்கூட்டி போய் வாங்கிக்கிறதுங்கிறது ரெக்கமெண்டபிள். அசுப கடன்ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா 12க்கும் குரு பார்வை இருக்கு. அப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்கி மகரம் வந்து செலவு பண்ணுங்கிறது உறுதி. மகர ராசி நேயர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும்னா எந்த கோயில் நம்ம சொல்லலாம் இன்னும்? திருவனந்தபுரத்துல உள்ள திருநீலகண்டர் கோவிலுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் மகரம் போய் கண்டிப்பா வழிபாடு பண்ணிக்கணும். இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னா, தம்பதிகளோட ஒற்றுமை. ஒரு மேரேஜ் லைஃப்ல உள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது மேம்படும். எனக்கு கல்யாணமே ஆகல அப்படின்னாலுமே, நல்ல வரன் அமையும். இப்ப எனக்கு கல்யாணத்துக்கு அவசரம் இல்லனாலுமே, ஃபியூச்சர்ல ஒரு நல்ல வரன் அமையும். அல்லது நீங்க ஏதாவது ஒரு வேலைவாய்ப்ப தேடுறீங்க, அந்த மாரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குதுன்னா, 6, 7 சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ங்கிறது நல்லபடியா நடக்கும். அதனால எல்லா தரப்பினரும் இந்த கோவிலுக்கு போய் குரு பெயர்ச்சிக்கு பின் ஒரு முறையாவது வழிபாடு செஞ்சுக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். மகர ராசி நேயர்கள் நான் வீட்லயே வழிபாடு பண்ணணும். என்னால கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வீட்ல வழிபாடு பண்ணா எந்த முறைப்படி பண்ணலாமா? மகர ராசி வீட்டிலேயே செய்ய வேண்டிய ஒரு வழிபாடுங்கிறது வித்தியாசமான, சுவாரஸ்யமான இதுவரைக்கும் நெறைய பேர் செஞ்சிராத ஒரு வழிபாடா இருக்கும். ஆனா, இதோடைய பலன் அப்படிங்கிறது பன்மடங்கு அதிகம். நான் எங்கேயோ படிச்சுட்டோ, கேட்டுட்டோ சொல்லல. நான் என் சொந்த வாழ்க்கையில செஞ்சு நல்ல பலன் பெற்ற ஒரு பரிகாரத்த தான் நான் சொல்லப் போறேன். மகர ராசிக்காரங்க இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் அப்படிங்கிறத பண்ணிட்டு, வீட்ட சுத்தப்படுத்தி 2 விளக்கு ஏத்தணும். நல்லெண்ணெயில தீபம் ஏத்திட்டு, நல புராணம் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவா சனி பெயர்ச்சி, அஷ்டம சனினா உட்காந்து நல புராணம் படிப்போம். அப்படி கிடையாது. சனி உங்களுடைய ராசிநாதனா வர்றாரு அப்படின்னாலுமே, நீங்க இந்த நல புராணம் படிக்கும்போது நெறைய நன்மைகள் அப்படிங்கிறது வரும். ஸோ, அப்ப இது என்ன பண்ணும்னா, குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறத குடுக்கும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்லிஃப்ட் பண்ணும். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ, அது அத்தனையுமே இந்த நல புராணத்த நீங்க படிக்கும்போதோ, கேட்கும்போதோ இது உங்களுக்கு செய்யும். இதோட சேர்த்து ஹனுமன் சாலிசாவும் கேட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு கோர்ட் கேஸ் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில எந்த அளவு சாதகமா அவங்களுக்கு தீர்ப்பு வரப்போகுதுன்னா? மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு கோர்ட் கேஸ் ஜட்ஜ்மெண்ட்லாம் வரப்போகுதுன்னா, எதிரி வலுக்கக்கூடிய ஒரு வருடம் தான். ஏன்னா, ருண, ரோக, சத்ருஸ்தானத்துல குரு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால, உங்கள விட உங்க எதிரி வலுவடைவாரு, வலிமை அடைவாருங்கிறது தான் ஊர்ஜிதமான உண்மை. ஸோ, இத முதல்ல கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா உங்க கேஸ நீங்க மூவ் பண்றது நல்லது. ஒண்ணு நீங்களே காம்ப்ரமைஸ்க்கு போயிடுங்க. அல்லது கேஸ கொஞ்சம் இழுங்க. அடுத்த குரு பெயர்ச்சி வரும்போது இத கொஞ்சம் இழுத்து கொண்டு போறதுங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமா அமையும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்த ஒரு ஸ்பெஷல் நோட் நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா? ஸோ மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிய பொறுத்தவரைக்கும் 6ல குரு வராரு. ஸோ கடன், நோய், எதிரி இந்த 3 விஷயத்துலயுமே ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாம யாரையும் பகைச்சுக்க வேண்டாம். யாரையும் எதிரியாக்க வேண்டாம். ஸோ ஒருத்தர பிடிக்கலன்னா, பிடிக்கல அப்படின்னு சொல்லிருங்க. அவன் என் எதிரிங்கிறத மட்டும் சொல்லிறாதீங்க. சொன்னீங்கன்னா, அவங்க வந்து ஜெயிச்சுருவாங்க. அதனால நீங்க யாரையும் உங்களுக்கு பிடிக்காதவங்கள வந்து பெரிய ஆளாக்கி விட வேண்டாம். ஸோ அது உங்களுக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ குடுக்கும். உங்களுக்கு பிடிக்காதப்ப அவங்களுக்கு உங்களுக்கு எகெயின்ஸ்ட்டா ஏதாவது பண்ணலாம். அதனால பிடிக்கலன்னா அவங்கள வந்து அப்படியே விட்டுருங்க. அசோசியேட் ஆகாதீங்க. அவங்கள அப்படியே விட்டுருங்க. அதே மாரி தேவையில்லாத புது பழக்கங்கள், கெட்ட பழக்கங்களுக்குள்ள மகரம் போகாம இருக்கிறதுங்கிறது இந்த வருஷம் நல்லது. கடன் சுபகடனா இருந்தாலுமே, அளவான கடன் அப்படிங்கிறத மகரம் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ரெமெடி குடுக்கலாம்னா என்ன மாரி குடுக்கலாங்க? மகர ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய ஒரு வாழ்வியல் பரிகாரம். ஸோ இது நெறைய பேரால செய்ய முடியுமான்னு தெரியல. செய்றதுக்கு மனசு இருக்குமான்னு தெரியல. கண் தானம் பண்ணிருங்க. ஸோ இருக்கும்போதே உங்க ஐ டொனேஷனுக்கான விஷயங்கள நீங்க பண்றது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, பிசிக்கலி சேலஞ்சுடு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப். அதுலயுமே கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களால ஒரு முடிஞ்ச ஹெல்ப். ஒரு வேள நல்ல வெல் ஆஃபா இருக்கிறீங்க அப்டின்னா, உங்களுக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஃபர்ம் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வேல போட்டு குடுக்குறது. வாழ்நாள் பூரா அவங்க நெனச்சு சந்தோஷப்படுற மாரியான ஒரு உதவிய பண்றது. அல்லது ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள வேலைக்கு சேர்த்து விடுறது. இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு பண்ணும்போது ரொம்ப நல்லாருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலாபலன் முழுமையா பார்த்தோம்னா, கண்டிப்பா நம்ம நேயருக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.